ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாலரம் டெக் அட்வென்ச்சர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா முக்கடல், அதாவது வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பசிபிக் பெருங்கடல், 3 கடலும் சேரக்கூடிய முக்கடல் சேரக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு வரலான்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணி வந்ததும் எங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்துக்கு போகலான்னு நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போது எல்லா பக்கமும் கடைங்க அப்படியே சும்மா மொச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, அப்படியே பயங்கர கும்பல். போய் எந்த பக்கம் பார்த்தாலும் கடலே தெரியல. நாங்கள் பாட்டுக்கு போகிறோம் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். கடல் இருக்கிற இடமே தெரியல. ஆனால் இங்கேருந்து போகும்போது தூரத்தில் கடல் தெரியுது. ஆனால் அந்த கடலை பார்க்க விடாமல் கடைகள் கண்ணா பின்னான்னு அடைச்சிக்கிட்டு கிடக்குது. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி, அப்படியே ஒரு மாதிரியாக போய் அந்த போட்டு ஏறுறதுக்கு போகலான்னு போனால் நாங்கள் ஒரு சண்டையில் வந்துட்டோம். அதுலேயும் காணும் பொங்கல் வேறு. அது இல்லாமல் அந்த கோயிலுக்கு போகிறவங்க, ஐயப்ப கோயிலுக்கு போகக்கூடிய அந்த பக்தர்கள் வேறு. பாருங்க, எல்லாம் மைக்கிலெல்லாம் பயங்கரமாக அலௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைனை பார்த்தோம்னா அப்படியே நிற்கிது. ஒரு 2000 பேர் பக்கமாக லைன் கட்டிட்டு நிற்கிறாங்க. நாங்கள் பிள்ளை குட்டிங்களோட எப்படி இதை போய் பார்த்துட்டு வர போகிறோம்னு அப்படியே பயங்கர மலைப்பாயிடுச்சு. அது இல்லாமல் நாங்கள் ஜனவரி குளிரில் தான் போனோம். ஆனால் அன்னைக்கு வெயில் சும்மா பொழந்து கட்டிடுச்சு. சரிங்களா? செம்ம. சரி, அப்படியே தலையெல்லாம் நெருப்பு பொறி பறக்காத குறையா. அப்புறம் அந்த கும்பல் எந்த பக்கம் பூம்பி எந்த பக்கம்தான் கடலுக்கு போகிறதுன்னு அப்புறம் அப்படியே மெல்ல கூகுளில் பார்த்து அப்புறம் திரும்ப இந்த கடைங்களெல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வரும்போது அங்கே தான் காந்தி மண்டபம்னு ஒரு ஆர்ச் வந்திருக்கு. சரிங்களா? பாருங்கள், அதை நீங்களே பார்ப்பீங்க. அப்படியே தலை சுத்தாத குறை தான். பாருங்க, ஒரு ஆர்ச் தெரியுதா? இந்த ஆர்ச் வழியாக போனோம்னா பார்க்கிங் கிடைச்சதே பெரிய விஷயம். ஒரு மாதிரியா பார்க்கிங் பண்ணி நேராக பூந்துட்டோம். போனால் கடைங்க தான். லாஸ்ட்டில் கவுண்டரு அந்த போட்டுக்கு போகிறவங்க அதில் போக வேணான்னு முடிவு எடுத்து கையில் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு வர்றது ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் ரிட்டர்ன் வந்துட்டோம். திரும்ப இந்த ஆர்ச் வழியாக உள்ளே போனால் முக்கடல். அப்போ தான் எங்கள் கண்ணுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, கொஞ்சம் தெரியுது. ரஸ்ஸுன்னா ரஸ்ஸு, செம்ம ரஸ்ஸு. அது மட்டும் இல்லை, கடைங்க கணக்கு இல்லாமல் இருக்கு. நம்ம குமரி மாவட்டம், கன்னியாகுமரி, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அவங்கவுங்க வயிற்று பொழப்புக்கு அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு 3 கடலும் சேரக்கூடிய முக்கடலும் கூடுமிடம்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். பாருங்கள், அங்கே போகும்போது ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு. அந்த சிறப்பு வாய்ந்த அப்படிப்பட்ட இடம் கொஞ்சமாவது ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, பல நாடுகள்ல இருந்து வர்றாங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இவ்வளவு கடைகளுக்கு அனுமதி கொடுக்கணுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நிறைய பேர்த்துடைய வாழ்வாதாரம் அதில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அப்புறம் ஒரு மாதிரியா போய் அந்த காந்தி மண்டபம், இந்த கல்தூன் மண்டபம் எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு 3 கடலும் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துல தண்ணியில் போய் காலை வச்சுட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சு. ஆனால் ஒரு பாருங்க, வெயிலுன்னா வெயில் பட்டையை கிளம்புது. வானத்தில் ஒரு மேகம் கிடையாது. ஆனால் நீலக்கடலினுடைய அழகு சும்மா அள்ளுது போங்க. கொஞ்சமில்லை நெஞ்சமில்லை, அப்படி ஒரு அழகு. பார்த்தோம்னா அந்த தண்ணியும் அந்த ஒரு அமைப்பும். ஃபஸ்ட்டு மண்டபத்தை பார்த்துருவோம். பாருங்க, ஒரு ரவுண்டு சுற்றி வந்தேன். மண்டபத்தை பார்த்துட்டு கல் தூண்லேயே பழங்காலத்தில் எல்லாம் செஞ்சுருந்தாங்க.
செம்மையாக இருந்தது. நிறைய பேர் அங்கே இளைப்பாறிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த க்ரௌடு மட்டும் இல்லைன்னா நம்ம அமைதியாக வரலாம். ஆனால் நம்ம வர்ற மாதிரி தான் எல்லாரும் வந்திருக்காங்கங்கிறது நமக்கு புரியுது. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. பட்டு நாங்கள் வந்து டைம் அந்த மாதிரி நல்ல க்ரௌடான டைமு. அதனால் நாங்கள் வந்து பாருங்கள், திருவள்ளுவர் சிலைக்கு வந்து தெரியுது ரொம்ப தூரத்தில். அதில் கண்ணாடி பாலமும் தெரியுது. நான் கொஞ்சம் தூரம் போய் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல போய் நம்ம முக்கடலை பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்க. ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இந்த இடத்துல தான் குளிக்கணும், இங்கே குளிக்கிறதுக்கு தடை இருந்துமே நிறைய மக்கள் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்படியுமே நிறைய பேர் குளிக்க தான் செய்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய சேலையை அப்படியே நீளமாக கட்டி வளர்த்திட்டு இருக்கிறாங்க ஒரு பாட்டி. ஆஹா, முக்கடலுக்கு வந்து விட்டோம். தண்ணியும் அந்த அலைகளும் அந்த பாறைகளும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. இங்கே தான் நம்ம கால் வைத்தோம். 3 கடல் இணைகின்ற அந்த இடம். இதில் சூரியோதயம், கண் கெட்ட பின்னே சூரிய உதயம், எந்த பக்கமானால் எனக்கு என்ன போறா. செம்ம அட்ராக்டிவாக இருக்குங்க. உண்மையிலே வேறு லெவல். இன்ஸ்டா 360 X5ன்னு ஒரு கேமராவில் புதுசாக முயற்சி பண்ணேன். இங்கே பாருங்கள், அந்த இதை ஜூம் பண்ணேன். எங்களால் அவ்வளோதான் ஜூம் பண்ண முடிஞ்சது. திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. அந்த விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையும் இணைச்சி அந்த மாதிரி போட்டிருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு நாங்கள் அன்னைக்கு போகலை. இன்னொரு நாள் நாங்கள் வந்து போகலான்னு பிளான் பண்ணிட்டு, இப்போதைக்கு க்ரௌடில் வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டம் கடற்கரையை நோக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். இடையில பாருங்கள், என்னை மறுத்துக்கிட்டு கேமரா ஃபோட்டோ இது பண்ண எடிட் பண்ண நாங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் பேசினாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். அப்போ எல்லோரும் ஹாய் சொல்லுங்கன்ட்டு அப்படியே நவுந்தாச்சு அந்த இடத்த விட்டு. அப்பா, பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அற்புதமாக இருக்குங்க. இந்த இடத்த விட்டு நகரவே மனசு இல்லை. என்ன ஒன்று, நாங்கள் பிளான் பண்ணது காலையே போயிருக்கணும் அல்லது ஈவினிங் போயிருக்கணும். ஈவினிங் போயிருந்தால் க்ரௌடு இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல. நமக்கு எப்போவுமே ஒரு டூருக்கு போனால் நமக்கு இவ்வளோ தான் கொடுத்து வைக்கணுன்ட்டு ஒரு ஆண்டவனுக்கு தெரியும். சரி, நமக்கு அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கு. பார்த்த வரைக்கும் ரொம்ப 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 சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்த விட்டு மெல்ல நகர ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் அந்த கடலை சுற்றி சுற்றி வந்து அந்த முக்கடலும் சேரக்கூடிய அந்த இடத்தையும் பாறைகளையும் அப்படியே நகர்ந்து 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 பாருங்கள், அப்படியே வந்துட்டு இருக்கிறேன் பாருங்கள். விட மனசில்லை. இன்னொரு இடத்துல பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் இங்கே பாருங்கள், அப்படியே பாறையும் கடலுமா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக. எப்பா பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். வேறு லெவல். ஓகே, நீலக்கடலே உன் நெஞ்சுக்குள் என்ன கோர, ஏன் இப்படி சுனாமியாக வந்து ஏராளமான பேர்த்த பலி வாங்கின ஒரு கடலும் கூட. அது அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் நடந்தது. மை டாட்டர் அவங்களோட போய் உட்கார போகிறேன். அவங்க தான் நமக்கு சுனாமிக்கு அடுத்த நாள் பிறந்தாங்க. பாருங்களேன். ஓகே, ஆல் த பெஸ்ட். பை.